தமிழக முதலமைச்சர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 மாதம் முன்னாடி வரைக்கும் நம்ம 200 சீட் அடிக்க போகிறோம், 210 சீட் அடிக்க போகிறோம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ 1 மந்த் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா நாம் வெற்றி பெற்று விடுவோம்னு சொல்கிறார். 200 அடிப்போம்னு சொல்கிறதில்ல. அப்போ வந்து வெற்றி பெறதே சேலஞ்ச் ஆயிடுச்சான்னு பார்க்கும். கனிமொழி அவர்களும் உதயநிதி அவர்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிதிஷ்குமார் நிலைமை தான் இவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதலமைச்சராக யார் வருவான்னு இவர்கள் முடிவு பண்ணிட்டாங்களான்னு கேள்வி. எப்படியோ வெல்ல போகிறது என்னமோ அதிமுக தான். அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடுவார். ஆன பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மாற்றிடுவாங்க. இதுதானே இப்போ இவங்க ஸ்டேட் பண்ண நிதிஷ்குமார் நிலைமை தானே என்ன அர்த்தம். நிதிஷ்குமார் முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு எம்எல்சி ஆறார், ராஜினாமா பண்ணிட்டு எம்பி ஆறார். அதான போறாரு. அப்போ முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி தான் வரப்போகிறார். அதிமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்று திரு உதயநிதி, திரு ஸ்டாலின், திருமதி கனிமொழி இவர்கள்லாம் ஒப்புக்கொண்டு விட்டார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து முதல்ல ஆட்சிக்கு நாங்கள் 200நாங்க, அப்புறம் ஆட்சிக்கு வந்துடுவோம்னாங்க, அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் இடத்துக்கு வந்திருக்காங்க புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது பாஜகவோட கூட்டணி வச்சவங்க யாருமே உருப்பிட்டதா சரித்திரம் இல்லை அப்படின்னா அப்போ திமுக அதான் முக்கியமாக கேட்கணும். திமுக கூட்டணி இருந்தாங்கல்ல, அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, வலது இடத்துல ஃபுல்லாக இருந்தாங்கல்ல, நாக்பூர் தான் அதுக்கான தலைநகராக இருக்கு அப்படின்னு RSS பற்றியே வந்து கலைஞர் பேசுனது இருக்கே.